கரூரில் அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கான அறிவிப்பு கடந்த 2014ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் வெளியிடப்பட்டது. அறிவிப்பு வெளியாகி 3 ஆண்டுகளாகியும் இன்னமும் கட்டுமான பணிகள் கூட தொடங்கப்படாமல் உள்ளது. உட்கட்சி பூசலால் மருத்துவக் கல்லூரி கட்டப்படாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அது பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. 2014ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் கரூர் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரிக்கு வாங்கல் குப்புச்சிபாளையத்தில் இடம் ஒதுக்கப்பட்டது. பின்னர் அந்த இடம் நகரப்பகுதியில் இருந்து நீண்ட தொலைவில் இருப்பதாக கூறி கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட சனப்பிரட்டி பகுதியில் மாற்று இடம் தேர்வு செய்யப்பட்டு 229.46 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2016ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா காணொளி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டப்பட்டதை தவிர மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணிகள் எதுவும் நடைபெறவில்லை. இதே காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி கட்டி முடிக்கப்பட்டு கடந்த 9ஆம் தேதியன்று திறந்து வைக்கப்பட்டு விட்டது. ஆனால் கரூரில் அடிக்கல் நாட்டப்பட்டும் இன்று வரை எந்தவித பணிகளும் தொடங்கப்படவில்லை. கரூர் அதிமுகவில் நிலவும் உட்கட்சி பூசலே பணிகள் தொடங்கப்படாததற்கு காரணம் என்று அங்குள்ள மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இங்கே என்னடான்னா இதுவரையிலும் கட்டடப் பணிகள் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அடிப்படை வேலைகள் கூட தொடங்கலை. இதனால கிட்டத்தட்ட ஒரு 150 மருத்துவ மாணவர்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது வீணா போச்சு. அது மட்டும் இல்லை, இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற ஒரு 15 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களோட வைத்தியம், இலவச வைத்தியம் அனைத்து துறைகளும் இருக்கும். இலவச வைத்தியம் கிடைக்கிற மக்களுக்கு கிடைக்கிற ஒரு நன்மை கெட்டு போச்சு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அதிமுகவோட உட்கட்சி போட்டி தானே தவிர வேற எந்த காரணமும் இல்லை. 2 தேசிய நெடுஞ்சாலைகள் செல்லும் கரூரில் அதிக விபத்துகள் ஏற்படுகின்றன. விபத்தில் காயம் அடைந்தவர்களை மேல் சிகிச்சைக்கு கொண்டு செல்ல 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கோவைக்கோ மதுரைக்கோ தான் கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. இதனால் உயிரிழப்பு அதிகம் ஏற்படுகிறது. மருத்துவக் கல்லூரி கரூரில் அமைக்கப்பட்டால் உயர் சிகிச்சை பெற வசதியாக இருக்கும். 2014ஆம் ஆண்டே மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போதே ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் அது இன்னும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கு. நடைமுறைப்படுத்துறது நிறைய சிக்கல் இருக்குது, இட பிரச்சனைங்கிறாங்க. இதற்கு இப்போதில் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஒரு நடவடிக்கை எடுத்து கல்லூரி கொண்டு வந்தால் மாணவர்களுக்கு கொண்ட வசதியாக இருக்கும். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ள ரேவதியிடம் கேட்டபோது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கான இடம் ஒப்படைக்கப்பட்டவுடன் கட்டுமான பணிகளை தொடங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். கரூரில் மருத்துவக் கல்லூரி விரைவில் தொடங்கப்பட வேண்டும் என்று தான் எல்லாருடைய ஆசை. இடம் முடிவானா உடனே கட்டுமான பணிகளை தொடங்க தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கு. இடம் பற்றியது கோர்ட்டில் இருக்கிறதுனால அதை பற்றி இன்னும் அவங்களால முடிவு பண்ண முடியல. ஆனால் சீக்கிரம் இந்த 17-18க்கே நம்ம அட்மிஷன் போட்டிருக்கணும், போடலை. 18-19க்காவது நம்ம 150 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன் கொடுக்குற மாதிரி நம்ம கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை விரைவில் தொடங்கணுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. தனிப்பட்ட காரணங்களால் மருத்துவக் கல்லூரி அமைவது கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக கட்டுமான பணிகளை தொடங்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும் அறிவித்து 3 ஆண்டுகளானது. ஆனால் இதுவரை எந்த விதமான பணியும் தொடங்கப்படவில்லை. வரும் ஆண்டிலாவது தொடங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்புடன் பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். அன்பழகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.